அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் குவைத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய தினார் மதிப்பு உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 983 ரூபாய் 284 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 271 ரூபாய் 444 உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அல்முல்லா எக்ஸ்சேஞ்ச் ஜமியாக்குள் உள்ள மெஷின் ரேட்டை பார்த்தலாம். இந்தியாவுக்கு 271 ரூபாய் 44%, இலங்கைக்கு 983 ரூபாய் 28% உள்ளது. ஜமியாக்கள் உள்ள மெஷின்களில் நல்ல ரேட் கிடைச்சா அனுப்புங்க. அதே மாதிரி கட்டணம் 1.25 தினார் தான் நிரப்பிடுறாங்க. குவைத்தில் பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியத்தானது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் படித்தா கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். இதை மறக்காம ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அனைவருமே. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப 1 தினாரும் கட்டணமாக விடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் 500 ஃபில்ஸ் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைத்தில் அல்நாதா, ஏஆர்ஒய், அம்மான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், கேபிஇ, யுஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. நேற்றைய தினம் கூட பலரும் தெரிவிச்சிருந்தாங்க. குவைட் சிட்டி, ஃபர்வானியா, ஜிலிப்ஷோ, ஹைதான், ஃபஹில், சால்மியா, ஹவாலி, இது போன்ற பல பகுதிகளில் கட்டணம் ரொம்ப கம்மியாக இருந்தது. 750 ஃபில்ஸ், 900 ஃபில்ஸ், 1 தினார், 500 ஃபில்ஸ், இது போன்ற வெவ்வேறு கட்டணங்கள். யூஜே, அல்சாமில், அல்நாதா, இது போன்ற பல எக்ஸ்சேஞ்சுகளில். அதே மாதிரி ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்ச், வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, இது போன்ற பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே இந்தியாவுக்கு 272 ரூபாயும் இலங்கைக்கு 991 ரூபாயும் வழங்கியிருக்கிறாங்க. முடிந்த வரைக்கும் இந்த நாட்டில் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களுடைய சம்பள பணத்தை இது போன்ற நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் அனுப்புங்க. அதே மாதிரி பணிப்பெண்களுக்கும் இந்த வாய்ப்பு பெற்றுக் கொடுங்க ஓட்டுநர்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 17 தினார் 276 ஃபேல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 20 தினார் 156 ஃபேல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 100 ஃபேல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 23 தினார் 35 ஃபேல்ஸ். குவைத்துடைய தங்க விலை மறுபடியும் 300 ஃபீல்ஸால் அதிகரித்த நிலையிலே இருக்குது. அதனால் இந்த நாட்களில் தங்கம் விலை கொடுத்து வாங்க நினைக்கிறவங்க, நாட்டுக்கு போக தயாராக இருக்கிறவங்க முடிந்த வரைக்கும் வேகமாக விலை கொடுத்து வாங்கிக்கோங்க. எதிர்வரும் நாட்களில் இன்ஷா அல்லாஹ் குறைந்தால் அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கிறவங்க எதிர்பார்த்துருங்க, குறைஞ்சா வாங்கலாம். மறுபடியும் தலைவலி ஆரம்பமாகுது. நேற்று மாலை தினம் கூட மீண்டும் மஹபூலா பகுதியில் தீ விபத்து. சிலேப்சோக், மங்காஃப், மஹபூலா, இந்த 3 பகுதிகளையும் டார்கெட் பண்ணிட்டாங்க குவைத்துடைய முனிசிபாலிட்டி. ஆட்டம் ஆரம்பம். அறைகளை தட்டி அதிகாரிகள் சோதனை. அறைகளுக்குள் நுழைந்து தூங்கி கொண்டிருக்கிறவங்களை தட்டி எழுப்புறாங்க. வெளியில் சிக்னல் வரல, ஹலோ ஹலோன்ட்டு வெளியில் போனவங்களை பாபா ரோதாக்கள் உள்ளே அனுப்புகிறாங்க. பெரிய அளவான சிக்கல் இனித்தான் ஆரம்பிக்க போகுது. அதே போல் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருந்த பல பொருட்கள் இன்றைக்கு குப்பை தொட்டிகள் குப்பைகளாக நிறைந்து காணப்பட்டிருக்கின்றது. டொன் கணக்கான குப்பைகள் 2 நாளைக்குள்ளே மட்டுமே குவைத்துடைய முனிசிபாலிட்டி ஏற்றுமதி பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு மிக முக்கியமான தகவல், கொஞ்சம் மகிழ்ச்சியான தகவல்னால் இது மட்டும்தான். மனித வளத்துக்கான பொது ஆணையகம் அனைத்து தொழிலாளர்களுக்குமான அறைகள், தங்குமிடங்கள் பற்றிய தகவல்களை வெளியிடணும் அப்படின்னு முதலாளிகளுக்கு உத்தரவு. விரிவான செய்திகளை பார்க்கலாம். அனைத்து செய்திகளையும் தொடர்ந்தும் பார்க்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். முதலாவதா வானிலை ஆய்வாளர் ஃபஹத் அல் ஒத்தாய்பி, குவைத்துடைய காலநிலை தற்போது மெதுவாக ஆரம்பமாகி வருது. குளிர் காலத்திலிருந்து சூடு காலத்துக்கு இப்போது அதிகபட்சமான சூடு வெப்பநிலை 49 செல்சியஸ்லேருந்து 55 செல்சியஸ் வரைக்கும் அதிகரிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் எதிர்வரும் நாட்களில் 60 செல்சியஸ் டிகிரி வெப்பநிலை வரைக்கும் எட்டலாம் அப்படின்றத கணிச்சிருக்கிறாங்க. இனி வருங்காலம் ரொம்ப அதிகமான வெப்பநிலை இருக்கும்.
வாகன ஓட்டுநர்களே ரொம்ப கவனம். தொடர்ந்தும் தெரிவிக்கிறவருடைய வாகனங்களுக்குள்ள எந்த ஒரு தீப்பற்றக்கூடிய பொருட்களும் வைக்காதீங்க. ஆனால் சவுதி அரேபியா தற்போது சில மாகாணங்களில் தொடர்ந்துமே வெவ்வேறு வகையான வானிலைகளை சந்தித்து வருது. பனிக்கட்டி மழை, அதே போல் சில இடங்களில் மழையும் பெய்து வருது. هذا البرد اللي نزل على آل يوسف اليوم شمال مدينة أبها ما شاء الله تبارك الله. اليوم الجمعة 8 ذي الحجة لعام 1445. حدثكم ماجد القحطاني. ما شاء الله البرد على حواف الأماكن. سبحان الله. الله يجعلها أمطار خير وبركة. اللهم زد وبارك. اللهم لك الحمد. பல கனவுகளை சுமந்து இந்த நாடுகளுக்கு உழைப்பதற்காக வந்த எங்களுடைய தொழிலாளர் சகோதரர்கள் இன்று ஒரு சிலர் நம்மோடு இல்லை. குறிப்பாக இந்த தீ விபத்தில் உயிரிழந்த அனைத்து சகோதரர்களுக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். இந்த நாட்டுக்கு வெளிநாட்டுக்கு வரும்போது பெட்டியோட வாரம், போகும்போது ஒன்று பெட்டியோட போகிறோம், இல்லையா பெட்டிக்குள்ளே போகிறோம். இதுதான் வெளிநாட்டு வாழ்க்கை. இதுதான் தற்போதைய நிலை. உண்மையிலேயே மிகவும் வேதனையான விடயம். அதுவும் இந்த மாதிரி விபத்துக்கள் உயிரிழக்கிறது. எல்லாம் வல்ல இறைவன் இந்த மாதிரியான எந்த ஒரு அசம்பாவிதத்தையும் இனி வரும் காலம் யாருக்குமே கொடுக்கக்கூடாது அப்படின்னு துவா செஞ்சுக்கிறேன். அதே மாதிரி மஹபூலா பகுதிகளில் நேற்றைய தினம் மாலை ஒரு குடியிருப்பு கட்டிடத்தில் தீ விபத்து இந்த மாதிரியே மறுபடியும் ஒவ்வொரு கட்டிடங்களில் பிடிக்க ஆரம்பிச்சிச்சின்னா கடைசியில் மொத்தமாகவே நம்ம எல்லாருக்கும் சேர்த்து பைத்தியம் பிடிக்கிற மாதிரி போயிடும். ஏற்கனவே ஒரு பில்டிங்கில் தீ விபத்து உயிரிழப்பு காரணமாகவே இப்போ குவைத்தே தலைகீழாக மாறி இருக்குது. முதலாளிகள் தொழிலாளர்களுக்கான தங்குமிட வசதிகளையும் மற்றும் தங்குமிட பகுதிகளையும் செயல் அப்ளிகேஷன் மூலம் தெரியப்படுத்தலாம் அப்படின்னு மனித வனத்துக்கான பொது ஆணையகம் ஒரு புதிய சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே போல் இனி வரும் காலம் தொழிலாளர்களுக்கான தங்குமிட வசதி சரியாக அமைத்து கொடுத்துருக்காங்களா அப்படின்னு அவங்கள செக் பண்ணின பிறகு தான் லைசன்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. அது மட்டும்தான் ஒரு சந்தோஷமான செய்தி. இனிமேல் இந்த 10 பேருக்கு ஒரு ரூம், 20 பேருக்கு ஒரு ரூம், சின்ன ரூமில் அடைச்சி போடுறது இந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை. உங்களுக்குரிய எல்லா வசதிகளும் சரியாக செஞ்சு தந்திருக்கணும். நம்மளுக்கு ஆதரவான பல சட்டங்கள் இந்த நாட்டில் இருக்குது. ஆனால் அதை பற்றி சிலர் தெரிஞ்சு கொள்றதும் இல்லை, அதே மாதிரி அதை முயற்சி பண்ணுறதும் இல்லை. கடைசி வரைக்கும் கொத்தடிமையாகவே வாழ்ந்துட்டு போயிடுறது. இதுதான் நம்மளுடைய நிலை. அல் அஹமதி கவர்னரேட்டின் ஆளுநராக ஷேக் ஹமூத் ஜாபர் அல் அஹமத் அல் சபாவை 4 ஆண்டு காலத்திற்கு அமைச்சர் பதவியுடன் நியமித்து அமீரி ஆணை வெளியிடப்பட்டுள்ளது. போச்சா, அகமதி கவர்னரேட்டில் இருந்த கவர்னரும் போயிட்டாரு, பழைய கவர்னரையும் தூக்கிட்டாங்க. இப்போதைக்கு வரைக்கும் முனிசிபாலிட்டியில் இருந்த கிட்டத்தட்ட 100கணக்கான அதிகாரிகளை பணி நீக்கம் செஞ்சுருக்காங்க தற்காலிகமாக. அதே போல் பொதுப்பணித்துறை அமைச்சர் நூரா அல் மெஷஹான், ஜிலிப் ஷோக், மெங்காஃப் மஹபூலா இந்த 3 பகுதிகளையும் ஒட்டுமொத்தமாக சல்லடை போட்டு ஒவ்வொரு கட்டடங்களாக நாம் சோதனை பண்ண போகிறோம் அப்படின்றத தங்களுடைய அதிகாரிகளுக்கு முன் வச்சிருக்கிறாங்க. இந்த கட்டட சோதனைகள் ஆரம்பமாகினால் அல்லாஹ் பாதுகாக்கணும், பல பேருக்கு இருக்கிறதுக்கு இடம் கூட இல்லாமல் போயிடும். ஆனால் சொன்ன பகுதி மட்டும் இல்லாமல் பல பகுதிகளில் சோதனை ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பாக பெனைதல்கார் பகுதிகளில் நேற்றைய தினம் அதிரடியான சோதனையை மேற்கொண்டிருக்காங்க அதிகாரிகள். இந்த சந்தர்ப்பத்தில்
பல அபார்ட்மெண்ட்கள், விதிகளை மீறின அபார்ட்மெண்ட்கள் அனைத்துக்குமே மின்சாரத்தை தடை செய்திருக்காங்க. كل جهه معنيه بالامر داخل الدوله. شوي وسلام. مثل هي العمل بيئه ما علينا سلامه المواطنين. وهذا الغالي فعلا لذلك அதே போல அதிகபட்ச விதிமீறல்கள், எந்த ஒரு பாதுகாப்பு, சரியான எந்த ஒரு பாதுகாப்பு நடைமுறைகளுமே இல்லை. ஃப்ளைவுட்டால் சைடெல்லாம் மறைச்சி பார்ட்டிஷன் மாதிரியே ரூம் அடித்து ஃபுல்லாகவே எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதுவும் படிக்கட்டுக்கு கீழே பேஸ்மெண்ட்டில் யாருக்குமே தெரியாமல் ரகசிய அறை எல்லாமே வெளி வந்துருச்சு. கடைசியில் விஷயம் வெளியே. هذا كان متعدي على املاك الدوله. شوف الطريقه طالع لي برا. شوف الاسماك، شوف هذول السكن هني. شوف هذا طبعا شنو هذا تحت الدري مع شينكو مغسله جزاك الله حمار سكن عزاب كله كل سلام. هذا كله المطبخ. شوف مواد خفيفه كلها مواد خفيفه. سلام. ايش داخل والله داخل والله مواد خفيفة. شوف غرفة، شوف كلها مواد خفيفة. نايمين شوف هني كلها مواد خفيفة. سلام. 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 شوف كلها مواد خفيفة. تمام. يسار محمد خلاص لا بس ஃபோனை காதில் வச்சுட்டு லைட்டாக நழுவினா விட்டுருவோமா அப்படின்ற மாதிரி டிஷி பாபா டிஷி தாக்கல்னு ஒருத்தர் ஃபோனை பேசிக்கிட்டே மெதுவாக போனார், பிடிச்சிட்டாங்க, உள்ளே போங்கன்னு சொல்லிட்டாங்க. எப்படியுமே இனிமேல் இந்த அறைகளில் தங்குறது, குறிப்பாக இந்த பார்ட்டிஷன் ரூம் அப்படின்ற ஒன்றுக்கு இடமே இல்லாமல் போயிடும் போல் இருக்குது. இந்த மாதிரியான சூழல் வந்தால் எப்படி சீவிக்கிறது, எப்படி வாழ முடியும்? எடுக்கிறது 150 தினார் சம்பளம், அப்போ 120 தினார் 130 தினார் கொடுத்து ஃபுல் ரூம் எடுத்தால் என்ன நிலைமை? அதே மாதிரி இப்போ ப்ரைவைசியை விரும்புகிறவங்க, தனித்தனியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒத்த ரூமை எடுக்கிறது தான் முயற்சி பண்ணுவாங்க. அப்போ அது பார்ட்டிஷன் ரூமாக சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, தனியாளுக்கு தானே அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ரூமாக இருந்தால் ஓகே. ஆனால் இப்போதைய சூழலுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகரிக்கும் போது பார்ட்டிஷன் ரூமே இல்லாத சூழல் வந்தால் 120 தினார் கொடுத்து ரூம் எடுக்கிறதுக்கு யாரால முடியும்? எல்லாம் வல்ல இறைவன் தான் பாதுகாக்கணும் இந்த நாட்டில் இருக்கிற தொழிலாளர்களை. ஏதோ கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பிரபல்யமான வியாபார தளம் டெலிவரி கட்டணமாக 750 ஃபில்ஸ் வசூலிப்பதற்காக ஒரு மாதத்திற்கு அவர்களுடைய வியாபார தளத்தை இழுத்து மூடுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஒரு பிரபல்யமான ஒரு கடையில் 750 ஃபில்ஸ் டெலிவரி சார்ஜஸாக கட்டணம் அறிவிட்டிருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு வரைக்கும் இந்த ஸ்ரீலங்கா கடைகள் அப்படின்னு 2-3 கடைகளில் இருந்தும் இந்த மாதிரி புகார் வந்துச்சு, 1.5 தினார் கட்டணமாக அறிவிடுறாங்க அப்படின்னு. இந்த மாதிரி யாராவது அநியாயம் செஞ்சால் நீங்களும் வணிக வர்த்தக அமைச்சத்துக்கு தெரிவிக்கலாம். வாட்ஸ்அப் இலக்கம் 55135135 என்ற இலக்கம் ஊடாக. மேக்ஸிமம் டெலிவரி 1 தினார் தான். அதுக்கு மேலே தலைகீழாக நின்றாலும் 1.5 தினார்லாம் கேட்டால் டெலிவரி சார்ஜஸ் கொடுக்காதீங்க. மேக்ஸிமம் லிமிட்டே 1 தினார் தான். அதை மீறினா நிச்சயமாக ஒரு மாதம் கடையை மூட வேண்டி வரும், அபராதம் கூட கட்ட வரலாம். அடுத்ததாக மிக முக்கியமான தகவல், தயவு செய்து உங்களுடைய மனைவியை யாருக்கிட்டையுமே கொடுக்காதீங்க. உங்களுடைய மனைவியை யாராவது கேட்டால் கொடுப்பீங்களா? உங்களுடைய கணவர் யாராவது கேட்டால் கொடுப்பீங்களா? அது மாதிரியே பாதுகாப்பாக வச்சுக்கோங்க உங்களுக்கு வரக்கூடிய ஓடிபியை. ஏன்னா இந்த நாட்களில் நிறைய பேர் ஓடிபியை ஷேர் பண்ணினதால் மொத்த பணத்தை இழந்திருக்கிறாங்க, சொந்த டேட்டா டீட்டெயில்ஸை இழந்திருக்கிறாங்க.
ஆஃப்டர் ஆல் நாட்டுக்கு மிஸ்கோல் அடிக்கிறதுக்காக வச்சுருந்த ஒரு தினாரை கூட ஆட்டையை போட்டுடுறாங்க. எத்தனையோ பர்சனல் டீட்டெயில்ஸை ஃபோனுக்குள்ளே வச்சுருப்பீங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். யாருக்குமே ஓடிபி ஷேர் பண்ணாதீங்க. ஓடிபியை ஷேர் பண்ணால் நீங்களே கதவை திறந்து வேணுமென்றதை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு திறந்து கொடுத்த மாதிரி. தயவு செய்து கவனம். உள்துறை அமைச்சர் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா அவர்களின் அறிவுறுத்தலின் அடிப்படையில் உள்துறை அமைச்சகத்தின் துணை செயலாளர் லெப்டினன்ட் ஜெனரல் ஷேக் சாலிம் நவாஃப் அல் அஹமத் அல் சபா அவர்கள் புனித ஹஜ் பெருநாளை முன்னிட்டு நன்னடத்தையின் அடிப்படையில் உள்துறை அமைச்சக அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், சிறையில் இருப்பவர்களை விடுதலை செய்கிறாங்க, போலீஸ் அதிகாரிகளை விடுதலை செய்கிறாங்க. அதே மாதிரி நேற்றைய தினம் சமூக ஆர்வலர்கள் குழுவோட ஒரு ஒன்று கூடல், எனக்கு ஒரு 15 மினிட்ஸ், ஒரு 15 நிமிஷம் பேசுகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. நேற்றைய தின வாய்ப்பை முற்றுமுழுதாகவே எங்களுடைய சிறையில் இருக்கக்கூடிய சில அப்பாவி தொழிலாளர்கள், கடந்த காலங்களில் பொது மன்னிப்பில் சேர்க்கப்பட்டவங்க ஆனால் இன்னமும் ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறாங்க, அவங்க சம்பந்தமாக தான் நேற்றைய தினம் எங்களுடைய குட்டி பாராளுமன்றத்தில் சமூக ஆர்வலர்கள் மற்றும் நீதித்துறை சம்பந்தப்பட்டவர்களோட நடந்த ஆலோசனையில் பேசியிருக்கிறேன். பார்க்கலாம், இன்ஷா அல்லாஹ். துவா செய்யுங்க, நம்மளுடைய தொழிலாளர்களும் சிறையிலேருந்து விடுதலை ஆகணும் அப்படின்னு. அதே போல் ஜஹரா பகுதிகளில் ஒரு எஜிப்திய நாட்டவர் வாகனத்தால் ஏற்றிய ஒரு ஓட்டுநரை கைது பண்ணியிருக்கிறாங்க. எஜிப்திய நாட்டவர் சம்பவ இடத்துலேயே உயிரிழந்ததாக தெரிவிச்சிருக்கிறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். வீதிகளை கடக்கும்போது 2 பக்கமும் நல்லாவே கவனித்து அதுக்கப்புறமா வீதியை கடங்க. அதே போல் வீதி கடவைகளோ பாலங்களிலேயோ வீதி கடக்காமல் இஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு ரோடை க்ராஸ் பண்ணும்போது போலீஸ் பிடிச்சாங்கன்னா அபராதம் போட்டுருவாங்க. ரொம்ப கவனம். குவைத்தில் அதிகமாகவே பார்த்தீங்கன்னா சில வாகனங்கள் யார் வண்டி ஓட்டிக்கிட்டு போகிறா அப்படின்றதே தெரியறதில்ல. ஆனா பெண்ணா, யார் டிரைவர் இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு டார்க்கான கிளாஸ் ஒட்டியிருப்பாங்க. அது எல்லாமே அதிரடியாக ரிமூவ் பண்ணப்படுது. இனிமேல் அவங்களுக்கு தஃப்தர் புதிய லைசன்ஸ் எடுக்கணுமா இருந்த வண்டிக்கு நிச்சயமாக இந்த கிளாஸ் எல்லாமே, இந்த கிளாஸில் உள்ள ஸ்டிக்கர் எல்லாமே ரிமூவ் பண்ணி இருக்கணும். ஏன்னா இதில் பலருமே இந்த மாதிரி டார்க்கான கிளாஸ், யார் என்னன்னு கூட தெரியாது, சில வண்டிகள் இந்த மாதிரி டார்க் கிளாஸ்லேயே வருவாங்க. இனி அந்த விளையாட்டுக்கு இடமே இல்லை. ரிமூவ் பண்ணினா தான் லைசனே. எவ்வளோ கஷ்டப்பட்டு நாட்டுக்கு கார்கோ போடலாம் அல்லது நம்மளுடைய அறைக்கு எடுத்து இதை போடலாம் அப்படின்னு சேர்த்து வச்சுருப்பாங்க பல பொருட்கள். ஆனால் இன்னைக்கு அத்தனை பொருட்களுடைய நிலையும் اليوم الجمعة 14/6. شوف هذا حولي، هذا مجمع الرميح، هناك حسن أبل، شركة حسن أبل. شوف الوسخ، شوف أنا خرابيط المكان الثاني بعد الأجمل. شوف يلا والله شلون كذي هذيل يتمادون. طالع وسخ. وين قاعدين احنا من صجكم؟ هاي الكويت، هاي حولي بقلب العاصمة. شوف ما شاء الله. هذا هديت الكويت من صجكم انتو. في بلدية عندنا احنا، يعني في قانون بلدية كذي الناس تتمادى وتقط الوسخ. يا الله، شيء عجيب. تمادت الناس والله. غياب القانون. البلدية تحياتي لكم يا البلدية. هذه منطقة مهبولة قطعة 2. راح أفكر على المنطقة، راح أوريكم التجاوزات اللي بعد ما صارت فاجعة الحريق اللي صارت في المنطقة. شوف بعد ما صار التفتيش على العمارات، طبعا العمارات هذه كلها حق شركات متجرة بالكامل. بعد ما صار حملات التفتيش شوف شو اللي قاعد يصير. كراتين وبارتيشنات وغلفات وفرش وصاخة، كل شيء قاعد تطلع بالعماير. هذه عمارة واحدة، شوفوا هذه الحين عمارة واحدة. شوف شلون طب السكاري يقطون من يمين ويسار. هذا طالع شوف، هذا كله عمارة واحدة. هاي بعد ما شفتوا شيء. وانا وصل رسالتي حق وزير الداخلية الشيخ فهد اليوسف. انا اقول لك والله بعد ما شفت شيء. سألني انا عن التجاوزات العمارات والمخالفات اللي بالعمارات كلها بجميع مناطق الكويت. يا ما اشتكيت وصورت ووصلت الرسالة ما حد راد علي. مسؤولين يقول لك إدارة البنى يقول لك حق من السلامة كل واحد يقطع براس الثاني. وعندي الدليل والإثباتات عندي أنا. وإذا تبون أنا راح أدليكم بلاوي السوداء
جميع المناطق، اللي مسوي له مخزن اصباغ، اللي ورشه، اللي حط له تجهيزات غذائيه، واللي حاط له مشين، كل شيء. شوفوا الحين هذا الحين بالمهبوله، خل اوريكم اكثر من موقع على اساس اوريكم. شوفوا هذه عماره واحده بس، هذول عمارتين مالت شركات، هذول ثنتين، ولكن شوفوا هذه عماره واحده. تابعوني خل اوريكم بلاوي السوداء اللي بالمناطق هذه بعد. குவைத்துடைய முனிசிபாலிட்டியின் ஒரு புள்ளி விவரம். முதலீடு மற்றும் வணிகம் 2 நாட்களுக்குள் குடியிருப்பு பகுதிகளில் இருந்து அகற்றப்பட்ட கழிவுகள் 400% எட்டியுள்ளது. அதே போல துப்புரவு குழுக்கள் சில குறிப்பிட்ட பகுதிகளில் இருந்து மட்டுமே 568 டன் குப்பைகளை அகற்றியதாக தெரிவித்திருக்கிறாங்க. இனி வரும் நாட்கள்லையும் அதிகமான குப்பைகளை ஏற்ற வரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்கள்லையும் அந்த அளவுக்கு குப்பைகள் வெளியாகிட்டு இருக்குது. எத்தனையோ பொருட்களை சேர்த்து வச்சுருப்பீங்க, நாட்டுக்கு போடலாம் அனுப்பலாம் அப்படின்னு. ஆனால் எந்த பொருளுமே இனி இருக்காது. நீங்கள் குப்பையில் போடாட்டியும் உங்கள் பில்டிங் ஹாரிஸ் எடுத்து குப்பையில் போட்டுருவாங்க. இல்லைன்னா பில்டிங் உரிமையாளர்கள் எல்லாத்தையுமே அகற்றிடுவாங்க. ஏதாவது பொருட்கள் இருந்தால் வேகமாக கார்கோ போட்டுருங்க. இல்லைன்னா என்ன நடக்குதுன்றதை நீங்களே கண்ணால் பாருங்கள். பொருட்கள் ஏதாவது சேர்த்து வச்சுருக்கீங்கன்னா இப்போவே ரெடி பண்ணுங்க கார்கோ போடுறதுக்கு. இல்லைன்னா கடைசி வரைக்கும் எந்த ஒரு பொருளுமே கார்கோ போடவே முடியாது, எல்லாமே குப்பைக்கு போயிடும். தயவு செய்து ரொம்ப கவனம். அக்காமா இல்லாதவர்கள் கடைசி 30ஆம் தேதி வரைக்கும் நாள் நீடிக்கப்பட்டிருக்குது. இலங்கை தூதரகம் எதிர்வரும் 19ஆம் தேதி வரைக்கும் ஹஜ்ஜி பெருநாள் கொண்டாட போகிறாங்க. ஹஜ்ஜி பெருநாள் கொண்டாட போகிறாங்க. எத்தனை பேர் ஹஜ்ஜி பெருநாள் கொண்டாடக்கூடிய அதிகாரிகள் உள்ளே இருக்காங்கன்னு தெரியல. ஹஜ்ஜி பெருநாள் வாஜிப்பானவங்க. சரி, ஹஜ்ஜி பெருநாளெல்லாம் கொண்டாடி முடிச்சுட்டு 20ஆம் தேதி தூதரகத்தை திறப்பாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் போய் பதிவு செய்யாதவங்க பதிவு செஞ்சுக்கோங்க. பதிவு செஞ்சு ஒயிட் பாஸ்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணுறவங்க போய் ஒயிட் பாஸ்போர்ட்டை எடுத்துக்கோங்க, டிக்கெட்டை போட்டுக்கோங்க, நாட்டுக்கு போய்க்கோங்க. போகாதவங்க கவனமாக இருங்க. பிடிப்பட்டிங்கன்னா ஃபிங்கர் வச்சு நாட்டுக்கு அனுப்பிடுவாங்க. கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.